சொந்த நிலத்தில் கட்டப்படாத ஆலயங்கள் இடிக்கப்படுவதை பாஸ் கட்சி ஆதரிப்பதாக பாஸ் கட்சியின் தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரி தெரிவித்துள்ளார். இதை மத விவகாரமாக பார்க்க கூடாது என்றும், இது ஒரு வகையான நில அபகரிப்பாக அரசாங்கம் கருத வேண்டும் என்றும் அமாத் ஃபத்லி ஷாரி தெரிவித்தார். மற்றவர்கள் நிலத்தில், முக்கியமாக நிலத்தின் உரிமையாளரிடம் அனுமதி வாங்காமல் கோயில்களை கட்டினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதையும், சம்பந்தப்பட்ட கோயில்களை அரசாங்கம் இடிப்பதையும் பாஸ் கட்சி ஆதரிப்பதாக அவர் கூறினார். இது சட்டமாக இருந்தாலும் இதை செயல்படுத்துவதில் சிக்கல்கள் ஏற்படுவதால் இது மத பிரச்சனையாக பார்க்கப்படுவதாகவும் அமாத் ஃபட்லி ஷாரி தெரிவித்தார். திரங்கானுவை பின்பற்றி ஹரிரயா ஐடில் ஃபித்ரிக்கு மார்ச் 30ஆம் தேதியை கிளந்தான் அரசு விடுமுறையாக அறிவித்துள்ளது. இன்றைய செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு கிளந்தான் மந்திரி பிசார் டாக்டர் முகமது நசருடீன் தாவூட் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த விடுமுறையானது முஸ்லிம்களை பண்டிகைக்கு தயார்படுத்த அனுமதிக்கும் என்று அவர் கூறினார். பண்டிகையை ஒன்றாக கொண்டாடும் குடும்பங்களுக்கு இது மகிழ்ச்சியை தருகிறது என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கு 500 வெள்ளி ஐடில் ஃபித்ரி உதவியையும் அறிவித்த அவர், அதற்கான தொகை நாளை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஹரிரயா ஐடில் ஃபித்ரியின் முதல் நாளில் அனைத்து மொபைல் பயனர்களும் குறைந்தபட்சம் 5 ஜிபி இலவச டேட்டாவை பெறுவார்கள் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. ப்ரீபெய்டு மற்றும் போஸ்ட்பெய்டு பயனர்கள் இருவருக்கும் பொருந்தக்கூடிய இலவச டேட்டா சலுகை பங்கேற்கும் தொலைத்தொடர்பு வழங்குநர்களின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு குறைந்தது 24 மணி நேரங்களுக்கு கிடைக்கும் என்று அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபோமி ஃபார்ஜில் தெரிவித்தார். இவற்றில் செல்காம் டிஜி, மேக்சிஸ், யூ மொபைல் உள்ளிட்ட 10 நிறுவனங்கள் இச்சேவையை வழங்கும் என்று அவர் கூறினார். தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களுடன் தகவல் தொடர்பு அமைச்சின் இந்த முயற்சி மக்களின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதில் மடானி அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. ஹரிரயா ஐடில் ஃபித்ரி கொண்டாட்டங்களின் போது ஆன்லைன் தொடர்பு மூலம் உறவுகளை வலுப்படுத்தவும் இது முயல்கிறது என்று அவர் இன்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். இலவச டேட்டா சுமார் 45 மில்லியன் கணக்குகளுக்கு பயனளிக்கும் என்று அவர் கூறினார். பினாங்கு பாலத்தில் இருந்து ஒருவர் விழுந்ததை அடுத்து இன்று தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தீமோர் லாவுட் காவல்துறை தலைவர் அப்துல் ரசாக் முகமது இச்சம்பவம் குறித்து நள்ளிரவு 12:21 மணியளவில் பொதுமக்களில் ஒருவர் புகார் அளித்ததாக கூறினார். காலை 10:30 மணியளவில் காவல்துறையின் தலைமையில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டது. சந்தேக நபர் மாலை 6 மணி நிலவரப்படி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். ரமலான் மாதத்தின் மத்தியில் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியதிலிருந்து 200க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் ஒட்டுமொத்தமாக 590 பாலஸ்தீனியர்களும் கொல்லப்பட்டுள்ளதாக மலேசிய மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண அமைப்பான மஹாரின் ஆலோசகர் நூருல் இசா அன்வார் தெரிவித்துள்ளார். தீவிரப்படுத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்கள் மற்றும் தரைவழி தாக்குதல்களுக்கு மத்தியில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றும், இளைஞர்களும் பெண்களும் அவர்களின் எதிர்காலம் முடக்கப்பட்டு வேன்களில் இழுத்துச் செல்லப்படுவதாகவும் அவர் கூறினார். இது பாதுகாப்பு அல்ல என்று குறிப்பிட்ட அவர், இது ஆதிக்கத்தின் காட்சி என்று தெரிவித்தார். சபாவின் தாவாவில் ஒரு தெரு நாயை உயிருடன் தோல் உரித்ததற்கு காரணமான நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விலங்கு நல குழு ஒன்று கோரிக்கை விடுத்துள்ளது. பெர்சத்வான் ஹைவான் தெர்பியர் மலேசியா எனும் அந்த குழு இன்று ஒரு அறிக்கையில் குற்றவாளியை அடையாளம் கண்டு வழக்கு தொடர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது. ஒரு விலங்கை உயிருடன் தோலுரிக்கும் செயல் காட்டுமிராண்டித்தனமானது என்றும், எந்த நாகரிக சமூகத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவ்வமைப்பின் தலைவர் கலைவாணன் ரவிச்சந்திரன் கூறினார். கட்டுப்பாட்டை இழந்த பெரோடுவா மைபி ரக வாகனம் லாரியை மோதி விபத்துக்குள்ளானதில் இளம் தம்பதியர் உயிரிழந்தனர். நேற்று மாலை 4:16 மணிக்கு விபத்து தொடர்பாக அவசர அழைப்பை பெற்றதாக சிக் மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குநர் முகமது ஜமீல் மாட் தாவூட் தெரிவித்தார். ஜலான் ஃபெல்டா தெலோய் திமோர் நோக்கி செல்லும் சாலையில் பெரோடுவா மைபி வாகனம் லாரியை மோதியதாக நம்பப்படுகிறது.
இந்த விபத்தில் 23 வயது லோக்மான் ஹக்கீம் முகமது ஷுக்ரி எனும் இளைஞரும் 24 வயது இன்தான் சுராயா ஜைடி எனும் பெண்ணும் வாகனத்தில் சிக்கிய நிலையில் அவர்களை மீட்கும் போது அவர்கள் உயிரிழந்ததாக முகமது ஜமீல் மாட் தாவூத் தெரிவித்தார். விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கம்போங் சுங்கை ஹாஜி தோரானியில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தின் ஒரு கழிப்பறை கோப்பையில் குழந்தையின் உடல் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் ஒரு தாயையும் அவரது மகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர். முதல் சந்தேக நபரான 41 வயது பெண் நேற்று மாலை 6:15 மணியளவில் கிள்ளான் மேரவில் உள்ள ஒரு தொழிற்சாலை வளாகத்தில் கைது செய்யப்பட்டதாக சபா பெர்னாம் காவல்துறை தலைவர் யூசுப் அமாட் தெரிவித்தார். பின்னர் அதே நாள் இரவு 8:30 மணியளவில் மேருவில் இரண்டாவது சந்தேக நபரான 18 வயது துரித உணவக ஊழியரை போலீசார் கைது செய்தனர். முதல் சந்தேக நபருக்கு தனது மகள் கர்ப்பமாக இருப்பது தெரியாது என்பது மேலும் விசாரணையில் தெரிய வந்தது என்று யூசுப் ஒரு அறிக்கையில் கூறினார். இரு சந்தேக நபர்களிடமிருந்தும் ஒரு பெரோடுவா மேசா கார், ஆடைகள், மொபைல் போன்கள் மற்றும் பிற பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். ஹரிரயா ஐடில் ஃபித்ரி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டோல் கட்டண சிறப்பு சலுகையாக 2 நாட்களுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடியை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த தள்ளுபடி இந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 12:01 மணி முதல் மறுநாள் இரவு 11:59 மணி வரை அமலில் இருக்கும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தா லிங்கி தெரிவித்துள்ளார். இது வகுப்பு 1 தனியார் வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், மேலும் நாட்டின் எல்லைகளில் உள்ள சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடம் மற்றும் தஞ்சோங் குபாங் சுங்கச்சாவடிகளுக்கு பொருந்தாது என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.